ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சாம். அந்த சிங்கத்துக்கு வந்து அந்த நம்ம தான் ராஜா, அதனால எல்லாருமே நம்ம கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சாம். ஒரு நாள் என்ன பண்ணுச்சாம், அந்த சிங்கம் நடந்து போயிட்டே இருந்துச்சாம். அப்போ வழியில் ஒரு முயல் வந்துச்சாம். உடனே அந்த முயல் கிட்ட அதோட வாயை திறந்து காமிச்சு, என் வாயிலேருந்து ஏதாவது பேட் ஸ்மெல் வருதா அப்படின்னு கேட்டுச்சாம். ஆனால் நிஜமாலுமே அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரவும் இந்த முயல் வந்து ஆமாம் ராஜா, பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிச்சாம். உடனே அந்த சிங்கம் கோவம் வந்து, "காட்டோட ராஜா நானு, என்னையே நீ இப்படி சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல அடிச்சு சாப்பிட்டுருச்சாம். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்துச்சாம். அப்போ வழியில ஒரு மான் வந்துச்சாம். அந்த மான்கிட்ட இதே மாரி "என் வாயிலேருந்து ஏதாவது பேட் ஸ்மெல் வருதா?" அப்படின்னு கேட்டுச்சாம். இந்த மான் உஷாராயிட்டு, இப்பதான் முயல் உண்மைய சொல்லி மாட்டிக்கிச்சு. நம்ம எதுக்கு உண்மைய சொல்லிக்கிட்டுன்ட்டு, "இல்ல, இல்ல ராஜா, உங்க வாயிலேருந்து நல்ல ஸ்மெல் தான் வருது" அப்படின்னு சொல்லிச்சாம். உடனே அந்த சிங்கம் வந்து, "என்கிட்டயே பொய் சொல்றியா நீ?" அப்படின்னு சொல்லி அந்த மானையும் அடிச்சு சாப்பிட்டுருச்சாம். அப்படியே நடந்து போயிட்டே இருந்துச்சாம். அப்போ வழியில ஒரு நரி வந்துச்சாம். அப்போ அந்த நரிக்கிட்ட போய் இதே மாரி "என் வாயிலேருந்து உனக்கு ஏதாவது பேட் ஸ்மெல் வருதா?" அப்படின்னு கேட்டுச்சாம். அந்த நரி உடனே அந்த முயலை யோசிச்சு பார்த்துதாம், அந்த மானை யோசிச்சு பார்த்துதாம். உண்மைய சொன்னாலும் பிரச்சனை, இல்ல பொய் சொன்னாலும் பிரச்சனை அப்படின்ட்டு சேஃபா யோசிச்சுட்டு, "சிங்கராஜா, எனக்கு 2 நாளாவே மூக்கடைப்பு இருக்கு. நோஸ் ஃபுல்லா பிளாக் ஆயிருக்கு. அதனால எனக்கு எந்த ஸ்மெல்லுமே தெரியாது" அப்படின்னு சொல்லிருச்சாம். நரியோட இந்த பதில வந்து அந்த சிங்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையாமா. அதனால ஷாக் ஆயி அப்படியே நின்றுச்சாமா. இந்த மாரி தாங்க நம்ம லைஃப்ல நம்மள நோண்டுறதுக்குன்னே சில பேர் அலைவாங்க. நம்ம அந்த மாரி மக்கள்கிட்ட இந்த முயல் மாரி உண்மையா இருக்கன்னோ, இல்ல இந்த மான் மாரி தப்பிச்சுக்கலான்னு ஒரு பதிலையோ சொல்றத விட, இந்த நரி மாரி ஸ்மார்ட்டா யோசிச்சு, அந்த இடத்துக்கு எப்படி பதில் சொல்லணுமோ சொல்லிட்டு எஸ்கேப் ஆயி போயிட்டே இருக்கணுங்க. இல்லையா, முடிஞ்ச அளவு அமைதியா போயிரணுங்க. இதுதான் நம்ம விஜய் ஒரு டயலாகா சொல்லியிருப்பாரு. கேளுங்களேன். உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். என்னங்க, அவர் சொன்னது கரெக்ட்டு தானே. அதனால இனிமே நம்மளும் லைஃப்ல இந்த பாலிசிய ஃபாலோ பண்ணிட்டு ஹேப்பியா இருக்கலாம். டேக் கேர். பை.